السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه شهر رمضان الذي أنزل فيه القرآن புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்புமிக்க மாதத்தில் அல்லாஹிற்கு விருப்பத்திற்குரிய இடத்தில் அவனுடைய அருளை வேண்டியவர்களாக அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்னல் வரட்டுமாக என்று கூறியவனாக உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் அவருடைய கிதாப் அர்பவுன் நவவி என்கிற கிதாபுடைய முதல் ஹதீஸ்களிலிருந்தும் சில பாடங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறோம். அதோடைய முதல் ஹதீஸுடைய இரண்டாவது பகுதியாக நம்ம என்ன ஹதீஸை பார்த்துருக்கோம். முதல் ஹதீஸ் என்ன? அர்பவுன் நவவியோட முதல் ஹதீஸ் என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா அப்படிங்கிற அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையில் இது புரிஞ்சிச்சா எந்த அளவுக்கு நம்முடைய நியத் என்பது முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒன்றாக, நம்முடைய இபாதத்துக்கள் அது எப்படியானது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக எதுதான் இருக்குது? நியத்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் நியத் சரியில்லாமல் போனால் அந்த அமல் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். எவ்வளோ சிறிய அமலாக இருந்தாலும் நியத் சரியாக இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆன்ல முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுதும் சரி, அவனுடைய முஃமின்களுடைய செயல்களை பற்றி சொல்லும் பொழுது சரி, அல்லாஹ் சொல்றான் பிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக வேண்டிதான் அவர்கள் செய்வார்கள். என்ன செஞ்சாலும் சரி, தர்மம் கொடுத்தாலும் சரி, தொழுதாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, பிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். எந்த அளவிற்கு முஃமின்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் என்பதில் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்றான். முஃமின்கள் சொல்லுவாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்க சாப்பாடு, அதாவது இன்னைக்கு நாம எல்லாருமே சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, தர்மம் செய்வோம், உணவு வாங்கி கொடுப்போம், ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம், இல்லை வேற ஏதோ ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு முஃமின் சில ஏழைகளுக்கு உணவு வழங்குவான். உணவு வழங்கிட்டு அந்த முஃமின் சொல்லுவான், அந்த இறைநம்பிக்கையாக சொல்லுவான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதை லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்தோம், நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தணும், நாங்கள் என்ன பண்ணலை, இதை உங்களுக்கு தரலை. சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பாடை கொடுத்தவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க முஃமின்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் கொடுத்தது யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காண்டி தான் கொடுத்துருக்குறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்கள்கிட்ட எந்த விதமான ரிட்டர்ன் கூலியையோ, உங்கள்கிட்ட எந்த விதமான ஷுக்கூர் நன்றியோ நாங்கள் எதிர்பார்த்தெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. உலமாக்கள் இந்த வசனத்துக்கு தஃப்சீர் சொல்லும்போது சொல்றாங்க, இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு நடைமுறை இருக்கு. என்ன நடைமுறை தெரியுமா? நம்ம யாருக்காச்சும் தர்மம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், சில துவா செய்யுங்க அப்படிம்போம் இல்லையா? தர்மம் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம் உங்கள்கிட்ட? எந்த அளவுக்கு நுணுக்கமாக கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு நுணுக்கமாக எண்ணத்தில் பிரச்சனை வந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக உலமாக்களும் முஃமின்களும் எந்த அளவுக்கு தெளிவாக இருப்பாங்கிறத சொல்றாங்க பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? தர்மம் பண்ணிட்டு அவங்க நன்றி செலுத்துவாங்க நம்மளுக்கு, அல்லாஹ் அவங்களுக்கு நீருடைய ஆயுசை தரட்டும். என் தர்மம் பண்ணால் அந்த மக்கள் சொல்கிறது தானே, அல்லாஹ் அவங்களுக்கு நீருடைய ஆயுசை தரட்டும், உங்கள் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரட்டும்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சொல்லுவோம், சரி சரி துவா செய்யுங்க போதும். என்ன சொல்லிட்டு போவோம்? துவா செய்யுங்க போதும். உலமாக்கள் சொல்றாங்க, உங்களில் யாரும் அப்படி சொல்லி உங்களுடைய அமலை வீணாக்கி விடாதீர்கள். ஏன்?
முஃமின்கள் என்ன சொல்லுவாங்க? லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. நீங்க எங்களுக்கு நன்றி செலுத்தணும், நீங்க எங்களுக்காக வேண்டி ஏதோ கூலி தரணும், நாங்க எதுவும் தரல. நான் கொடுத்ததுல அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டிதான், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான். இப்ப நாம கொடுத்ததுனால அவர் நம்மளுக்கு துஆ செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்தது எதுக்காக வேண்டி? கொடுத்தது எதுக்காக வேண்டி? அவர் துஆ செய்யணுங்கிறதுக்காக வேண்டியா, அல்லாஹ்வுக்காக வேண்டியா? அவர் துஆ செய்யணும் நான் கொடுத்தேனா, அல்லாஹ் காண்டி கொடுத்தேனா? இங்கதான் நம்மளுடைய எண்ணம் மாறுபடுது. இன்னைக்கு நம்மள நிறைய பேருடைய சதகாக்கள் அவருடைய துஆ எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மள நிறைய பேருக்கு தவறுன்னு தெரியாம, அல்லாஹ் மன்னிப்பான். நாம இதுக்கப்புறம் நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தணும், நம்முடைய நியத்தை ரொம்ப கவனமா வைக்கணும், ரொம்ப கவனமா நம்முடைய நியத்துக்களை பார்த்துக்கணும். அப்ப கவனிங்களேன், ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு துஆ செய்யுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போற அந்த இதையே உலமாக்கள் எப்பா அதுவே நம்ம அமலை வீணாக்கிறதுக்கு ஒரு வழியா மாறிடுங்கிறாங்கன்னா, நம்முடைய மற்ற அமல்களை நினைச்சு பாருங்க. சலஃப் அறிஞர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையுடைய பிந்திய பகுதியில் சொல்லுவேன், உலமாக்கள் எந்த அளவுக்கு அவருடைய நியத்துடைய விஷயத்துல கவனமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத, அவருடைய அமல்களுடைய விஷயத்துல நியத்தை எந்த அளவுக்கு கேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த உரையுடைய பிற்பகுதியில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நியத்தை எது அதை சீராக்கும், எது அதை சீர்குலைக்கும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெளிவா? நம்முடைய நியத்தை எது சீராக்கும்? நம்முடைய நியத்தை சீராக்குறதுக்கு நமக்கு என்ன தேவை? இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காண்டி தான் செய்றேன், அல்லாஹ்வுக்காண்டி மட்டும்தான் செய்றேங்கிற இந்த இஹ்லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம நியத் என்னவா இருக்கும்? எவ்வளவு அமலை செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, அந்த நியத் சரியான நிலையில நம்முடைய அமல்களை கொண்டு போகும். இந்த நியத்தை சீர்குலைக்கிறது எது? ரியா. இஹ்லாஸுக்கு நேர் ஆப்போசிட் ரியா. அல்லாஹ்வுக்காண்டி தான் அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்காக வேண்டியும் அவங்களுக்காக வேண்டியும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அந்த எண்ணம் நம்மள அறியாமே அந்த இடத்துக்குள்ள வருது. அப்ப இஹ்லாஸ் ரியா. இஹ்லாஸ் நம்முடைய நியத்தை சீர்படுத்தும், ரியா நம்முடைய எண்ணத்தை சீர்குலைக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் உங்களிடம் பெரிய ஷிர்க்கை குறித்து பயப்படல, நான் உங்களிடம் அதிகம் பயப்படுவதெல்லாம் சின்ன ஷிர்க்கை குறிச்சுதான் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் சின்ன ஷிர்க்குனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரியா, ரியாவை குறித்து தான் நான் உங்கள்ட்ட ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரியா என்பது நம்மளை அறியாம சர்வசாதாரணமாக அவருடைய அமல்களுக்குள்ளாக நுழைஞ்சிடும். சில பின்னாடி உலமாக்களுடைய அந்த அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய கவுல்களையும் சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் புரியும். இப்ப வாங்க, ரெண்டு விஷயம் தெரிஞ்சாச்சு. என்னுடைய நியத் சரியா இருக்கணும்னா இஹ்லாஸ் பரிபூர்ணமானதாக மாறிடணும். என்னுடைய நியத் சீர்குலைவதை விட்டு நான் பாதுகாக்கணும்னா ரியாவை விட்டு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய எண்ணங்களை தூரமாக்கிக்கிட்டே போகணும். இது ரெண்டும் நம்ம நல்லா புரிஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை ஆக்கி வைக்கிட்டோம். இப்போ இந்த நியத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்கள் என்பவர்கள் மூன்று விதமாக உலமாக்கள் பிரிக்கிறாங்க. ஹதீஸுடைய ஃபர்ஸ்ட் வாசகம் என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது தான். ரெண்டாவது பகுதி என்ன? வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒருவனுக்கு அவன் என்ன எண்ணினானோ அதுதான் கிடைக்கும். ஒருவனுக்கு அவன் என்ன எண்ணினானோ அதுதான் கிடைக்கும். உதாரணத்துக்கு லுஹ்ருடைய தொழுகையை தொழுகிறோம், இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம். ஒருத்தர் ஜமாத்து நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் பொறுமையாக அங்கே நின்று ஃபோன் பேசிட்டு, பொறுமையாக இங்கே வந்து நின்றுட்டு, பொறுமையாக உதவு செஞ்சுட்டு, பொறுமையாக வந்து ஜமாத்தில் ஜாயின் பண்ணுறாரு. இன்னொருத்தவர் ஜமாத்து நடக்குது சீக்கிரம் போய் சேரணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக வராரு, அவசரம் உதவு செய்கிறாரு, மற்ற எந்த வேலையிலையும் ஈடுபடலை, அவர்கிட்ட பொடுபோக்கு இல்லை, வேக வேகமாக வந்து ஜமாத்தில் சேர்றாரு. இப்போ இந்த ரெண்டு பேருக்குமான கூலியும் ஒன்றா இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்? வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொருவரும் அவர் என்ன எண்ணினாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். இப்ப நான் பொடுபோக்கோட வந்து நின்று தொழுதோன்னா எனக்கு என்ன கூலி அல்லாஹ் விதிச்சிருக்கணும் அதுதான் கிடைக்கும். நான் ஆர்வத்தோட வந்து தொழுதேன்னா அதுக்கு என்ன கூலி அதுதான் கிடைக்கும். அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. பொடுபோக்காரவனுக்கும் அதுல ஆர்வம் உள்ளவருக்கும் ஒரே மாதிரியான கூலி ஒருபோதும் தரமாட்டான். அதே மாதிரி நம்மள ஒருத்தர் லுஹருடைய தொழுவைய இமாம் ஜமாத்தோட ஏதோ ஒரு பக்த ஜமாத்தோட தொழுகிறோம். ஃபர்ஸ்ட் கட்சியில் சேர்ந்தாச்சு, எல்லாம் தொழுகிறோம். ஒருத்தர் அந்த தொழுகையில பொடுபோக்கா நிற்கிறாரு, பெருசா தொழுகையில கவனம் இல்லை, தொழுகைக்கு வெளியில தான் அவருடைய சிந்தனை இருக்குது. ஆனா இன்னொருத்தர் அவருக்கு பக்கத்திலே தான் தொழுகிறாரு, ஆனா அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க தொழுகையில இருக்கு, இமாம் ஓதக்கூடிய ஓதுதல்ல இருக்கு, அதை புரிதல்ல இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமான கூலி ஒரே நிலைமையில இருக்குமா? கிடையாது. ஏன்னா இவருடைய ஒரே இடத்துல ஒரே அமல செய்யக்கூடிய இருவருடைய
எண்ணங்களும் வேறுபட்டு இருக்கிறதுனால செயல் ஒன்னா இருந்தாலும் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்பதான் என்ன பண்ணப்படும், அவருக்கு கூலி வழங்கப்படும். இதுதான் அந்த ஹதீஸோட இரண்டாவது பகுதி. வஇன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மானவா. ஒரு என்ன எண்ணினாலும் அதான் அவன் என்ன நினைச்சு செய்யறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இந்த அடிப்படையில் தான் சொல்லப்படுது, ஒரு மனிதன் எந்த எண்ணத்தை ஒரு அமலை செய்யறானோ அந்த அமல் அந்த எண்ணத்திற்குரியதாக மாற்றப்பட்டுரும். அதுதான் நம்ம நேற்று சொன்னோம். லொஹர ஒருத்தர் விட்டுட்டாரு, அசர் ஜமாத் நடந்துட்டு இருக்கும்போது சேர்றாரு. அசர் ஜமாத்துல சேரும்போது அவருடைய எண்ணம் என்னவா இருக்கு, இது லொஹர்னு இருக்கு. அப்ப அவர் லொஹர்னு நினைச்சு தொழுதால அவருக்கு அது என்னவா தான் மாறும், லுஹரா தான் மாறும். ஏன், வஇன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மானவா. அவர் என்ன நினைச்சாரோ அதான் அவருக்கு கிடைக்கும். அவர் அசர் நினைச்சா அசரு, லுஹர் நினைச்சா லுஹர். சரியா? அப்ப இந்த அளவுக்கு உலமாக்கள் நம்மளுக்கு அந்த இரண்டாவது பகுதியும் முதல் பகுதியும் பிரிச்சு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இப்ப இந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு முஃமினுடைய எண்ணம் எப்படி எல்லாம் வித்தியாசப்படுதுங்கிறத 3 நிலைகளை பிரிக்கிறாங்க. எப்படி 3 நிலைகள் வருது அப்படின்னா, முதலாவது, ஒரு முஃமின் ஒரு அமலை செய்யும் பொழுது எப்படி செய்வான் அப்படின்னா, அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தால் அந்த அமலை செய்யவில்லையானால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்கிற காரணத்தால் அந்த அமலை செய்யக்கூடியவனாக ஒரு முஃமின் இருப்பான். உதாரணத்துக்கு அதான் லொஹருக்கு அதான் சொல்லப்படுது, அல்ல ஃபஜருக்கு அதான் சொல்லப்படுது. ஃபஜருக்குன்னு வச்சுக்கோமே, ஃபஜருக்கு அதான் சொல்லப்படுது. இப்போ நம்மள நிறைய பேர் எந்திரிப்போம், ஃபஜரை விட்டுட்டா பாவம், ஃபஜரை விட்டுட்டா அல்லாஹ் தண்டிப்பான், ஃபஜரை விட்டுட்டா நம்மளுக்கு தொழுகை விட்டதுக்கான குற்றமாக்கப்படும், இப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம நிறைய பேர் பயந்து, அல்லாஹ்விற்கு பயந்து ஃபஜருக்கு எழுந்திரிச்சு வரக்கூடியவர்கள் நம்மள பலர். இது ஒரு வகையான எண்ண ஓட்டம், அமலை செய்யறதுல ஒரு வகையான நியத் எண்ணம். உலமாக்கள் ரெண்டாவது ஒரு வகை சொல்றாங்க, இவங்க எப்படின்னா அமலை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை ஆசை வச்சு செய்வாங்க. பயத்தை விட இவங்களுக்கு என்ன அதிகமா இருக்கும், சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசை அதிகமா இருக்கும். இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு தரப்படக்கூடிய வெகுமதி, இதன் மூலம் எனக்கும் அல்லாஹ் இடையில ஏற்படுத்தக்கூடிய நெருக்கம், அதை ஆசை வச்சு ரொம்ப ஆசையா என்ன பண்ணுவாங்க, அந்த அமலுக்காக எழுந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபஜரை எடுத்துக்கோங்களேன். ஃபஜருடைய தொழுகைய ஒருத்தர் பயந்து எந்திரிக்கிறாரு, அல்லாஹ் தண்டிச்சிருவான், தப்பு கிடையாது, அதுவும் சரிதான், அதுக்கும் அல்லாஹ் கூலி வழங்குவான். இன்னொருத்தர் எந்திரிக்கிறாரு, ஃபஜரை தொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், ஃபஜரை தொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், ஃபஜரை தொழுது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், இப்படிங்கிற இந்த மாதிரியான எண்ணத்தோட ஒருத்தர் எந்திரிக்கிறார். அப்ப ரெண்டுமே எண்ணம் வித்தியாசப்படுது. ஆனா செயல் என்கிற ரீதியில அவர் இஹ்லாஸோட தான் அந்த ரெண்டு எண்ணமும் இருக்கு. இதுவும் அல்லாஹ் கண்டி தான் பயப்படுறாரு, இதுவும் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறார். அப்ப இது ரெண்டு விதமான எண்ணங்களை நம்ம அமல்களை செய்யறோம். இந்த ரெண்டுல இந்த எண்ணம் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய ஆதரவு வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்த்து ஆசையா செய்யறோமா இல்லையா, அந்த அமல்கள்ல நம்மளுக்கு ஒரு பரிபூர்ணத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடமையே செய்யறோங்கிறதுக்கும், அதாவது கடமைக்கு செய்யறோம்பா அப்படிங்கிற நம்மளுடைய நிலைமைகள் தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பொடுபோக்கு அதில் வர ஆரம்பிச்சிருச்சு. லொஹர் தொழுவணும், பரவாயில்ல 3 ரக்காத்துல சேர்ந்து ஜமாத்தை முடிச்சுக்குவோம். நம்மள நிறைய பேர் ஜமாத்துடைய முதல் நிலைக்கு வரணும், இமாம் தக்பீர் தஹ்ரீம் இஹ்ராம் தக்பீர் கட்டும் போது நம்ம வந்து சேரணும்னு நம்மள நிறைய பேருடைய ஆசை இல்லை. சர்வசாதாரணமா பொதுவா பொடுபோக்கா நின்றுட்டு அது வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இன்னைக்கு நல்லா இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன், நம்மகிட்ட ஆசை இல்லை, ஆசைக்காக நம்ம செய்யல, பயந்துதான் செய்யறோங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா, நம்மள எத்தனை பேரு அதானுடைய நேரத்தை பார்த்து பள்ளிக்கு வரும், அதானுடைய நேரத்தை பார்த்து பள்ளிக்கு வரோமா, இக்காமத்து நேரத்தை பார்த்து வருமா, எதை பார்த்து பள்ளிக்கு வரும், இக்காமத்து நேரம் இல்லையா. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எனக்கு தெரிஞ்ச சிலரை நான் பார்த்துருக்கிறேன், இக்காமத்து நேரத்தை பார்த்து தான் வருவாங்க. ஆனா அதான் சொன்ன உடனே வீட்டில் சுன்னத்தை தொழுதுட்டு இக்காமத்துக்கு பள்ளிக்கு வருவாங்க. இவர்கள் அல்லாஹ் அவருடைய கூலி அதிகப்படுத்தின, அவருடைய ஈமான் அல்லாஹ் அதிகப்படுத்த, அதே மாதிரி நம்மளே ஆக்கி வைக்கிட்டோம். அதான் சொன்னோன்னா அவங்க தயாராயிடுவாங்க. ஆனா எங்க சுன்னத் தொழுவாங்க, வீட்டுல என்ன சுன்னா, வீட்டுல சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு வர்றதுங்கிறது சுன்னா, அதாவது அவங்க வீட்டுல நிறைவேற்றிட்டு கரெக்டா இக்காமத்து நேரத்துக்கு பள்ளிக்கு வருவாங்க. இது தப்பு இல்லை. ஆனா நாம அதான் சொன்ன பிறகு வீட்டுல சும்மா தான் உட்காந்துருப்போம், போன் நோண்டிக்கிட்டு தான் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு தான் இருப்போம், ஆனா பள்ளி உள்ளக்க வர மாட்டோம். கரெக்டா எப்போ வருவோம், இக்காமத்துக்கு டைம் ஆயிடுச்சு போவோமா, ஏன் பயம், தொழுவுலன்னா எல்லாம் தண்டிப்பான். இதுல தப்பு கிடையாது. ஆனா அடுத்த லெவலுக்கு நான் போகணும். ரெண்டாவது எண்ணம் என்ன, ஆசை, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் எனக்கு அவனுடைய வெகுமதிகளை தருவான், அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு நான் அமல் செய்யும்போது என்னுடைய எண்ணங்கள் இருக்குமே ஆனால் எல்லா இபாதத்துகளும் அழகான ஒரு இபாதத்தாக மட்டும் மாறிடும், பொடுபோக்கு இல்லாத இபாதத்தாக மாறிடும். கடமைக்கு தான் செய்யறங்கிற நிலை இல்லாம அது நம்மளுக்கு மாற்றப்படும். மூன்றாவது ஒரு வகையினர் சொல்றாங்க, இவங்க இபாதத் செய்வாங்க 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 ஆனா இவங்களுக்கு திருப்தியே இருக்காது. என்னோட இபாதத்தை அல்லாஹ் ஏத்திருப்பானா ஏத்திருக்க மாட்டானா, நான் லொஹர் தொழுது அதை ஏத்துக்கிட்டானு தெரியலையே, அசரையாச்சும் ஒழுங்கா தொழுவோம், அப்புறம் மகரிபையாச்சும் ஒழுங்கா தொழுவோம், அசரை ஏத்துக்கிட்டானு தெரியலையே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய இபாதத்துகள் மீது அவர்கள் வெட்கப்படுவாங்க.
நம்ம ஒழுங்கா செய்யறோமா இல்லையா, நம்ம ஒழுங்கா செய்யற மாதிரி தோணலையே அப்படின்னு அவருடைய இபாதத்தை யார் குறை காணுவா? அவர்களே குறை கண்டு கொள்வார்கள். என் இபாதத் சரியா இல்லையே, நான் இன்னும் சரிப்படுத்தணுமே. அவங்க என்ன பண்ணுவாங்க, இபாதத்தை சரி பண்றதுலயே அவருடைய கவனம் இருக்கும். அப்ப இப்படியாக 3 நிலைகள்ல நம்ம எண்ண ஓட்டங்கள் நம்ம இபாதத்துல இருக்குது அப்படிங்கிற உலமாக்கள் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படைகள்ல நாம எந்த இடத்துல இருக்கோம், நம்முடைய எண்ண ஓட்டம் இந்த 3ம் நம்மள யாருக்கு ஒரு சேருதோ, இந்த 3 எண்ண ஓட்டங்களும் நம்மளுக்கு யாருக்கு ஒரு இபாதத்துல வந்துருதோ அவருடைய இபாதத் எப்படியா இருக்கும்? ஒரு அழகான பரிபூரணமான இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு இபாதத்தாக இருக்குமா இல்லையா? இந்த ஹதீஸ் அதை நம்மளுக்கு எடுத்து காட்டுது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி இதை நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ்ல மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள்ல இது எல்லாமே சுருக்கமாக நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அடுத்து இதுல கடைசியான இந்த ஹதீஸுடைய ஒரு பகுதி, இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்காண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்காக. அல்லாஹ்காண்டி சொன்னா போதும் தானே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை இணைக்கணும்? அல்லாஹ்காண்டி சொன்னா போதும், ஆனா ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை இணைக்கணும்? ஏன்னா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் இந்த மார்க்கத்துல சட்டத்திட்டங்கள் எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹும் அதுக்கு அடுத்து யாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தையும் எடுத்து நடக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில அன்னைய காலத்துல இருந்துச்சு குர்ஆன் மட்டும் போதும் என்கிற கூட்டங்கள் இருந்தாங்க. குர்ஆன் மட்டும் போதுங்க, ஹதீஸ்லாம் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் தேவை கிடையாது, குர்ஆன் மட்டும் நம்மளுக்கு போதும், அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்டுட்டா போதும் அப்படின்னு. ஆனா இங்க அது உடைக்கப்படுது. அல்லாஹ் சொன்னது மட்டும் இல்ல, இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேரும் ஒரு சேரதான் ஒரு விஷயத்துல இருந்தா மட்டும்தான் அந்த அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு நம்முடைய அமல் இருக்கா இல்லையா, நம்முடைய அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நான் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காண்டி தான் செய்யறேங்கிறதும், 2வது இத்திபாஉ சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அந்த அமல்ல இருக்கணும். நான் இப்போ இஹ்லாஸோட ஒரு அமலை செய்யறேன், ஆனா ரசூலுல்லாஹ் அதை காமிச்சு தரலனா அந்த அமல் என்ன, பித்அத், அது மறுக்கப்படும். ஒரு அமலை ரசூலுல்லாஹ் காமிச்சு தந்த மாதிரி தான் நான் செய்யறேன், ஆனா அந்த அமல்ல இஹ்லாஸ் இல்ல, என்ன ஆயிடும், அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த 2ம் ஒரு சேர ஒரு அமலில் நம்மளுக்கு வரணும். அப்ப அல்லாஹ் மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலும் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படின்னு நேற்று சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கணும். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் கேட்டா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிஞ்சவங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்கு இதை சொல்லலாம், எந்த விஷயத்துக்கு சொல்லக்கூடாது, எப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சேர்த்து சொல்லணும், எப்ப அல்லாஹ் மட்டும் தனித்து சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சின்ன பாடத்தை நம்மளுக்கு தராங்க. இமாம் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க நம்மளுக்கு இந்த பாடத்துல அதை ஒரு தனி ஒரு தலைப்பாக எடுத்து தராங்க. சிம்பிளா அதை மட்டும் சொல்றேன் சுருக்கமாக. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு அவங்க கேட்குறாங்க, மழை எப்போ பெய்யும், மழை எப்போ வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டா அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் அறிவார்கள்னு சொல்லக்கூடாது. ஏன், மழை எப்போ வருங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வை இணைக்கக்கூடாது. அதே சமயம் இது ஹலாலா ஹராமான்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும்னு சொல்லலாம், இது கூடும். ஏன்னா ஹலால் ஹராமை யாருக்கு தான் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்தான். அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்க தான் சேர்க்கணும், எதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சு கொடுக்கப்பட்டதோ அந்த விஷயங்களை மட்டும் தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்க்கணும். அது அல்லாத வேற எந்த விஷயத்திலும் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹோட சேர்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சின்ன பாடமாக நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப இதுதான் நம்மளுக்கு நியத் சார்ந்து இந்த ஹதீஸின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாடமாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி கிதாபுக்கு ஷரஹ் எழுதக்கூடிய உலமாக்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ வாங்க, எந்த அளவுக்கு அஹ்லுஸ் சுன்னால இருந்த அறிஞர்கள் இந்த விஷயத்துல கவனம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். சஹல் இப்னு அப்துல்லாஹ் ரஹ்மஹுல்லாஹ், சஹல் இப்னு அப்துல்லாஹ்ங்கற ஒரு அறிஞர் சொல்றாங்க, லைஸ அலா நஃப்ஸி ஷைஉன் அஷக்கு மினல் இக்லாஸ், என்னுடைய உள்ளத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று இல்லவே இல்லை இஹ்லாஸை தவிர. இஹ்லாஸை என் உள்ளத்துக்கு கொண்டு வரதை தவிர, முழுமையாக இஹ்லாஸை என் உள்ளத்துக்கு கொண்டு வரதை விட எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் எந்த ஃபாயிதாவும் கிடையாது. இஹ்லாஸுக்கு இந்த உலகத்தில் எந்த ஃபாயிதாவும் கிடையாது. ஃபாயிதாவும் கிடையாதுன்னா என்ன, எந்த பலனும் கிடையாது. உள்ளம் எப்பயுமே அதுக்கு ஏதாச்சும் ஒரு கூலி கிடைக்கணும்னு ஆசைப்படும். இப்போ நம்ம யாராச்சும் ஹெல்ப் கேட்கணும், ஹெல்ப் பண்ணுறோன்னா இது இப்படி பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு கடன் கேட்குறாங்க, சரி கடன் கொடுத்தா எனக்கு என்ன. இன்றைக்கி மக்களோட என்ன அப்படி தானே இருக்குது,
வட்டிங்கிறது ஏன் வந்துச்சு? கொடுத்தா எனக்கு ஏதாச்சும் கிடைக்கணும். இன்னைக்கு யார்ட்டாச்சும் கடன் கேட்டால் நான் உனக்கு கடன் கொடுத்தா எனக்கு என்ன பெனிஃபிட்? இப்படி கேட்கக்கூடிய மக்களை பார்க்குறோம்ல. யதார்த்தத்தில் நம்ம உள்ள என்னன்னா, நான் ஒன்று செஞ்சால் அதுக்கு பலன் எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய உள்ளம் இது. அப்போ இந்த உள்ளம் இஹ்லாஸை கொண்டு வரும்போது அந்த உள்ளத்துக்கு என்ன கிடைக்காது? இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. ஆனால் அது யார்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும்? அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ்விடம் மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ்விடம் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி இபாதத் செய்யறதுங்கிறது நம்முடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சஹல் பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, யூசுப் ஹுசைன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இஹ்லாஸை தவிர கஷ்டமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இஹ்லாஸை தவிர கஷ்டமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ரொம்ப போராடி ரியாவை, ஏன்னா ரியா இல்லைன்னா தானே இஹ்லாஸ் முழுசா இருக்கும். ரொம்ப போராடி ரியாவை ஒரு பக்கத்தில் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது இன்னொரு பக்கம் வேற மாதிரி முளைக்குது. அவங்களுடைய அந்த வாசகத்தை பாருங்க. வகம் இஜ்தஹத ஃபீ இஸ்காத்திர் ரியா அன் கல்பி, என்னுடைய உள்ளத்திலிருந்து ரியா விழுவதற்காக நான் எந்த வகையில் எல்லாம் போராடினாலும் வகஅன்ன யன்பது ஃபீஹி அலா லௌனின் ஆகர், அது இன்னொரு வகையில முளைச்சிருது. என் உள்ளத்துல ரியா என்பது போகணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ போராடினாலும் அது வேற ஒரு வகையில முளைக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு நான் இஹ்லாஸை கொண்டு வருது எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் அவங்க அதை என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பலகீனமாக்கக்கூடியதும் என் மீது மிக கடுமையாக இருக்கக்கூடியதும் நீயத்தை தவிர வேறு என்றுமே இல்லை. ஏன்னா அந்த நீயத் டக்கு 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 டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நீயத் நான் வைப்பேன், ஆனால் அடுத்து உடனே மாறிடும், நான் வைப்பேன் உடனே அடுத்து என்ன பண்ணிடும், மாறிடும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய அறிஞர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்து பாருங்க, இறுதியாக நம்ம சில அறிஞர்கள் எப்படி அவருடைய அமல்களுடைய விஷயத்தில் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஐயூப் சிக்தியானி ரஹ்மத்துல்லாஹ் இவங்க வந்து ஒரு தாபிஅ. ஐயூப் சிக்தியானி ரஹ்மத்துல்லாஹ் இவங்க ஒரு தாபிஅ. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவருடைய மாணவர்கள் சொல்றாங்க, கான இதா கரஅல் குர்ஆன ஃபதகல அலைஹி தாஹிலு தவா. இமாம் அவங்க வந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்களாம். யாராச்சும் அவங்க குர்ஆன் ஓதுற இடத்துக்கு வர்றதை பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு குர்ஆனை முடிச்சு சும்மா வந்துக்குவாங்க. எப்படி இவங்க குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்களாம், யாராச்சும் உள்ள அவங்க ஓதிட்டு இருக்கிற இடத்துக்கு யாராச்சும் வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு குர்ஆனை முடிச்சு இப்படி சும்மா வந்துக்குவாங்களாம். சும்மா ஏதோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது யாராச்சும் பார்த்தா கூட நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருக்கோம்னு அவர் நினைப்பாரு, மாஷா அல்லாஹ் இவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காரு, எந்த நேரத்தில் நினைச்சிருவாருங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, குர்ஆனை மூடி வச்சு உட்காந்துருப்பாங்க. அதுதான் ஒரு அறிஞருடைய உரையில கேட்கும்போது சொன்னாங்க, இன்னைக்கு நாம எப்படி அப்படின்னா யாராச்சும் வந்தால் தான் குர்ஆனை திறப்போம், அல்லாஹ் பாதுகாக்கணும். யாராச்சும் வர சவுண்டு கேட்டால் தான் குர்ஆனை திறந்து ஓதுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர நம்ம அப்படி இல்லை. ஆனால் அந்த மாதிரியான நிலைமை தான் மனிதர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இமாம் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பற்றி அவருடைய மகன் சொல்றாங்க, அப்துல்லா, எங்க வாப்பா அஹ்மது பின் ஹம்பல் எங்க வாப்பா வீட்டில் தொழுதாங்கன்னா அதிகமாக அழுவாங்க, ஆனால் வெளியில தொழுது அழ மாட்டாங்க பெருசா. அப்படி வெளியில தொழும்போது அழுதா கூட மூஞ்சை மறைச்சிப்பாங்க, யாருக்கும் அழுவுறது தெரியக்கூடாது அப்படின்னு. எந்த அளவுக்கு அவர்கள் அவருடைய செயல்களில் அழுவுறதுங்கிறது யதார்த்தத்தில் வர்றது தானே, ஆனால் அந்த செயல் நிகழும் போது கூட யாரும் பார்த்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, யாரும் பார்க்குறாங்களேங்கிற ஒரு எண்ணம் லேசாக கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வீட்டில் தொழுதாதான் அவங்க அழுவாங்க. அதே வீட்டில் தொழுற அவங்க அழுவாங்க, ஆனால் எங்களுக்கு யாருக்குமே சத்தம் கேட்காது, அந்த அளவுக்கு அழுவாங்க. சத்தம் கேட்காது ஆனால் அழுவாங்க. இப்போ பாருங்க, அடுத்த சில விஷயங்கள் சொல்ல பாருங்களேன். அந்த சலஃப், அதாவது முன்வாழ்ந்த சலஃபுகளில் நிறைய பேர் தான் செய்கிற அமல் தன் மனைவிக்கு கூட தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. சொல்றாங்க, தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, அவங்க சாப்பாடை வாங்கி தர்மம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடை வாங்கி தர்மம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க, அது யாருக்குமே தெரியாது. வீட்டில் உள்ளவங்களாம் என்ன நினைச்சுப்பாங்க, அவங்க வெளியில சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கி தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க நினைச்சுப்பாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது அவங்க நோன்பு வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி சலஃபு சாலிஹீன்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னன்னா, அவங்க எல்லாருமே விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. தனக்கென்று ஒரு அமல் இருக்க வேண்டும், அது தன் வீட்டாருக்கோ தன் மனைவிக்கோ யாருக்குமே தெரியாத நிலையில் அந்த அமல் தன்னிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன் மனைவிக்கே ஒரு அமல் தெரியக்கூடாது, நம்ம எந்த அளவுக்கு அந்த அமலுடைய விஷயத்துல நியத்துடைய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரொம்பவே
கவனம் எடுத்து நியத்துடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்து நம்முடைய அமல்களை பாதுகாக்கணும் என்கிற நோக்கத்தில் உலமாக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த முதல் ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், நம்முடைய அமல்கள் சரியாக இருக்க வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய நியத் சரியாக இருக்க வேண்டும். சரி, நியத்தை சரியாக வச்சிட முடியுமான்னு கேட்டால் அதுவும் அவ்வளோ ஈஸியான விஷயமும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பயப்படுறேன்னு சொல்ல, ரொம்ப பயப்படுறேன்னு சொன்னாங்க. எதை? ரியாவை. அல்லாஹ் முஃமின்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது, உங்கள்கிட்ட நான் எந்த கூலியும் எதிர்பார்த்துலாம் கொடுக்கல, நீ நல்லவன் சொல்லணும்னோ நீ எனக்கு துவா செய்யணும்னா நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த நியத்துடைய விஷயத்தில் நம்ம எல்லாருமே கவனம் எடுப்போம். அல்லாஹ் நம்முடைய அமல்களில் நம்முடைய நியத்தை பரிபூரணப்படுத்தி நம்முடைய நியத்தை அழகாக இஹ்லாஸால் நிறைந்த ஒரு நியத்தாக ஆக்கி வைத்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமல்களாக, அதன் மூலம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெறக்கூடிய அமல்களாக அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஆக்கி வைப்பானாக என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸபித் கல்பி அலா தீனிக். யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தஆத்திக். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.